பிரைஸ் தி லார்ட். குட் மார்னிங். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். என் ஆண்டவன் சமாரியாவில் இருக்கிற தீர்க்கதரிசியின் இடத்தில் போவாரானால் நலமாயிருக்கும், அவர் இவருடைய குஷ்டரோகத்தை நீக்கி விடுவார் என்றால். 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். சீரியா ராஜாவின் படைத்தலைவனாகிய நாகமான் என்பவனை கொண்டு கர்த்தர் சீரியாவுக்கு ரட்சிப்பை கட்டளையிட்டார். எப்படி எனில், அவனோ குஷ்டரோகியாய் இருந்தான். இஸ்ரவேல் தேசத்திலிருந்து ஒரு சிறு பெண்ணை சிறைபிடித்து கொண்டு வந்திருந்தார்கள். அவள் இந்த குஷ்டரோகி நாகமானின் மனைவிக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தாள். அவள் தன் நாச்சியாரை பார்த்து, என் ஆண்டவன் சமாரியாவில் இருக்கிற தீர்க்கதரிசியின் இடத்தில் போவாரானால் நலமாயிருக்கும், அவர் இவருடைய குஷ்டரோகத்தை நீக்கி விடுவார் என்றாள். நாகமான் அதை கேட்டு இஸ்ரவேல் தேசத்துக்கு சென்றார். இஸ்ரவேல் ராஜாவிடத்தில் சென்ற நாகமானை தீர்க்கதரிசியாகிய எலிசா தன்னிடமாய் வரும்படி சொல்லி அனுப்பியதை கேட்ட நாகமான் எலிசாவை சந்திக்க சென்றான். அப்பொழுது எலிசா அவனிடத்தில் ஆள் அனுப்பி, நீ போய் யோர்தானில் 7 தரம் ஸ்நானம் பண்ணு, அப்பொழுது உன் மாம்சம் மாறி நீ சுத்தமாவாய் என்று சொல்ல சொன்னான். அதற்கு நாகமான் கடும் கோபம் கொண்டு வெளியே வந்து நின்று, நான் ஸ்நானம் பண்ண சுத்தமாய் இருக்கிறதற்கு இஸ்ரவேலின் தண்ணீர்கள் எல்லாவற்றை பார்க்கிலும் தமஸ்குவின் நதிகள் நல்லதல்லவோ என்று சொல்லி உக்கிரத்தோட திரும்பி போனான். அவன் ஊழியக்காரர் சமீபத்தில் வந்து அவனை நோக்கி, தகப்பனே, அந்த தீர்க்கதரிசி இதைவிட ஒரு பெரிய காரியத்தை செய்ய உமக்கு சொல்லியிருந்தால் அதை நீர் செய்வீரல்லவா? ஸ்நானம் பண்ணும், அப்பொழுது சுத்தமாவீர் என்றார்கள். உடனே நாகமான் தேவனுடைய மனுஷன் வார்த்தையின்படியே யோர்தானில் 7 தரம் மூழ்கின போது அவன் மாம்சம் ஒரு சிறு பிள்ளையின் மாம்சத்தை போல மாறி அவன் சுத்தமானான். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, அந்த வேலைக்காரனின் ஒரு வார்த்தையால், அதாவது கர்த்தரின் மகிமை, கர்த்தரின் மகத்துவம், கர்த்தரின் சாட்சி மூலம் கர்த்தர் சீரியாவுக்கு ரட்சிப்பை கட்டளையிட்டார். நாமும் நமக்கு மேலானவர்களுடன் இருக்கலாம். அலுவலக ஊழியர்களாகவும் பணிவிடைக்காரர்களாகவும் பணிவிடைக்காரிகளாகவும் இருக்கலாம். நமக்கு மேலானவர்கள் மேல் நாம் அக்கறை செலுத்துகிறோமா? அவர்களுடைய நலனுக்காக நாம் உண்மையாக இருக்கிறோமா? நாம் இருக்கிற இடத்தில் கர்த்தருக்கு சாட்சியாக அவருடைய வசனத்தை பற்றி, அவருடைய மகிமையை பற்றி, அவருடைய மகத்துவத்தை பற்றி, அவருடைய உயிர்த்தெழுதலை பற்றி, அவருடைய தீர்க்கதரிசிகளின் தீர்க்க தரிசனங்களை பற்றி எடுத்துரைக்கிறோமா? நாம் இருக்கிற இடத்தில், நாம் வேலை செய்கிற இடத்தில் கர்த்தருக்கு பிரியமாய் அவருக்கு சாட்சியாக அவருடைய வார்த்தையை சொல்கிற நபர்களாக நாம் இருக்கும்போது கர்த்தர் நம்மை கொண்டும் நம்முடைய தேசத்திற்கு ரட்சிப்பை கொடுத்து நம்மையும் ஆசீர்வதிப்பார். ஆமென். ஜெபிப்போமா? சர்வ வல்லமையுள்ள சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, நாங்கள் இருக்கிற இடத்தில், வாழுகிற இடத்தில், வேலை செய்கிற இடத்தில் எங்களுக்கு மேலானவர்களும் எங்கள் எஜமானவர்களும் நலமாய் இருக்கும்படி, அவர்கள் ரட்சிக்கப்படும்படிக்கு உம்முடைய நாமத்தை, உம்முடைய மகத்துவத்தையும் உம்முடைய வார்த்தையையும் அறிவிக்க கூடியவர்களாகவும் உமக்கு சாட்சியாய் உம்முடைய நாம மகிமைப்படும்படியாக நாங்கள் வாழக்கூடிய கிருபையை கர்த்தர் எங்களுக்கு தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, இந்த நாளை நீர் எங்களுக்கு கொடுத்ததற்காய் நன்றி. இந்த நாள் முழுவதும் உம்முடைய வல்லமையின் கரம் எங்களோடு கூட இருந்து எங்களை பாதுகாத்து வழி நடத்தி எங்கள் தேவைகளை சந்திக்க வேண்டும் என இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை இன்று முழுவதும் நம்மோடு கூட இருப்பதாக. ஆமென்.